श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உபனிஷத் அதனுடைய ஒரு முன்னுரை. உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா உப கூட்டல் நீ கூட்டல் ஷத்துலு அப்படிங்கிறது அதனுடைய கிராமட்டிக் ஃபார்ம். அதுதான் ஷத்தாக இருக்குது. ஷத்துல்ருங்கிறது தான் ஷத்து. ஒரிஜினல் ஃபார்ம் வந்து ஷத்துல்ரு லால ரு ஷத்துல்ரு. அப்போ உபன்னா என்ன அர்த்தம், நீன என்ன அர்த்தம், ஷத்துல்ருல ஷத்துனா என்ன அர்த்தம், ஷத்து நாட் சத்து ஷத்து. அப்போ உப அப்படின்னா சமீபேன்னு அர்த்தம். சமீபேனா அருகில்னு அர்த்தம். உப நீ உப நீனா நிச்சயமாக உறுதியாக நிச்சய ஏன அப்படிங்கிறத அந்த நீங்கிற வார்த்தை குறிக்குது. ஷத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷத்துக்கு மூணு மீனிங் வரும். ஒன்று விசரணம் அப்படின்னு போட்டிருக்கோம். விசரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆக்குவது. அவசாதனம் ரெண்டாவது அப்படின்னா அவசாதனம் முடிவுக்கு கொண்டு வருவது. மூணாவது மீனிங் கதிகி டு ரீச் அடைவது. நீங்கள் உபனிஷத் அப்படிங்கிறத பல மெத்தடில் நம்ம எப்படி பிரித்து பார்த்தாலுமே கடைசியில் அது கொடுக்கக்கூடிய மீனிங் பிரம்ம வித்யா. அதுதான் அல்டிமேட் மீனிங். அதை நாம் இன்னைக்கு ஒரு விதமாக பிரித்து அந்த உபனிஷத்துங்கிறோட எப்படி பிரம்ம வித்யாவை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உபன்னா எனக்கு அருகில் என்னை கொண்டு போய் சேர்த்துறது. நான் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது யாரு, நான். உப சமீபே எப்படி நிச்சய உறுதியாக இந்த பிரம்ம வித்யா என்ன பண்ணுது, என்னை என்னுடன் சேர்த்துகிறது. இவ்வளோதான் உண்மையில் நடக்கிறது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற எங்கேயோ நான் என்னை தொலைச்சிடுறேன். அதை திருப்பி கொண்டாந்து என்ன பண்ணுது, என்னை என்னிடம் சமீபே த க்ளோசஸ்ட் டு மீ. அதுதான் உப நிச்சயமாக. அப்புறம் அது மட்டுமா பண்ணுது, என்னை என் அருகில் சேர்க்கிறான், நான் என்னில் வந்து அமர்கிறேன். அதுதான் மோட்சமே. அப்ப நான் என்னில் எங்கேயோ வெளியில் என்னை தொலைச்சிட்டேன். இப்ப நான் என்னிடம் நான் வந்து என்னை சேர்ந்துக்கிறேன். கம்மிங் டு த ஹோம், த ரிலாக்ஸேஷன். எத்தனை தான் வெளியில சுத்தினாலும் கடைசியில் கம்மிங் டு த ஹோம் தான் என்னது, ரிலாக்ஸேஷன். ஐ ரிலாக்ஸ் மை செல்ஃப். I am happy with myself. I am calmed down with myself. I am shanti, shantosham, anandam with myself. That is upa. நிச்சயமாக. அது கூட என்ன நடக்குது இன்னொன்று, ஷத்துல்ரு ஷத் தான். ஷத் அப்படின்னா எதை, சம்சாரத்திலிருந்து அந்த வேர்டு ஆட் பண்ணி புரிஞ்சு. எதுலேருந்து என்னை இல்லாமல் ஆக்குது, சம்சார துக்கம். மனதில் இருக்கிற எனக்கு கஷ்டம் கொடுக்கிற காம குரோத மத மாத்சரிய ராக துவேஷ அப்படியே போல ஒரு ஷட். அதிலிருந்து என்னை அது இல்லாமல் ஆக்குகிறது. இன்னொரு சம்சாரம் என்ன, பிறப்பு இறப்பு. அதிலிருந்து என்னை இல்லாமல் ஆக்குகிறது. மூணு மீனிங்கும் கரெக்டாக வரும். விசரணம் போட்டாலும் கரெக்ட் ஒரு ஷத்துக்கு. அவசாதனம் ஒரு சம்சாரத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறது. மறுபடியும் முளைவிடாத அளவுக்கு இது ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. எது, இந்த பிரம்ம வித்யா.
இன்னொரு என்ன சொன்ன, கதி நற்கதி, மீண்டும் பிறவாமை என்கிற நிலையை என்னை கொண்டு போய் சேர்த்துகிறது. இதுதான் உபனிஷத்துன ஒரு, எப்படி நீங்க உபனிஷத்து வேர்டு மீனிங் பார்த்தீங்கன்னாலும் பிரம்ம வித்யா தான் வந்து சேரும். இந்த உபனிஷத் படிக்கும்போது நாம இந்த மாதிரி பிரிச்சு பிரம்ம வித்யாங்கிற வேர்டு எப்படி உபனிஷத்து கொடுக்கிறது. நம்ம போன கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். உபனிஷத் என்பது பிரமாணம், ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் நாட் மோக்ஷம், இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். என்னை எதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்? என்னை என்னிடம் சேர்ப்பதற்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மீன்ஸ் சாதனம் தான் பிரம்ம வித்யா. அப்ப என்னிடம் என்னை சேர்த்தணும் அப்படிங்கும் போதுதான் அங்க யாரு நடுவில் வர்றா? குரு. குரு உபதேசேன தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? என்னை என்னிடம் நான் என்னிடம் வந்து சேருதல். இப்போ பிரமாணம் பார்த்தோம். பிரமாணத்துக்கு உண்டான கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு பிரமாணத்தில், பிரமாணம்னா வேறு எந்த பிரமாணம் கொடுக்காத ஞானத்தை கொடுக்கறதா இருக்கணும். ஒன்றில் கொடுக்குற ஞானத்தை இன்னொன்று வச்சு வேலிடேட்டிவ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. இது இந்த மாதிரி பிரமாணத்துக்கு உண்டான குவாலிட்டி எல்லாமே எங்க இருக்குது? உபனிஷத்துங்கிற பிரமாணத்துக்கு இருக்குது. பிரம்ம வித்யா இஸ் த மீன்ஸ் டு மோக்ஷம். இப்போ உபனிஷத் எதைத்தான் பேசுது? மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எந்த புக்கு நீ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் 6, அதுதான் சொன்ன ஷட். என்ன பார்க்கணும்? லிங்கம், குறியீடுகள். ஷட் லிங்காணி, அது 6 நிபந்தனையும் எந்த ஒரு மேட்ரு கவர் பண்ணுதோ அதுதான் அதனுடைய என்னது சப்ஜெக்ட் மேட்டரா. இப்போ உபனிஷத்து எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த 6ம் ஷட் லிங்கான்னு சொல்ல போறோம் பார்த்தீங்களா? இந்த 6ம் எங்கு எந்த கருத்தில் பொருந்தி வருகிறதோ அதுவே தாத்பரியமா உபனிஷத். நீங்க எதுக்கு வேணா உபனிஷத் தாத்பரியமா பகவத்கீதை எடுத்து பாருங்க. அதனுடைய பகவத்கீதையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த 6 எங்க பொருந்தி வருதோ அதுதான் பகவத்கீதையினுடைய தாத்பரியம். இப்ப நாம வந்து உபனிஷத்துக்கு வர்றோம். நீங்க எதுக்கு வேணா போட்டு பார்க்கலாம், பகவத்கீதைக்கும் போட்டு பார்க்கலாம், எந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு போட்டு பார்த்தாலும் இந்த 6ம் பொருந்தது. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தாலும் அது எப்படி பொருந்துதுங்கிறத அப்படியே பார்த்துட்டே வரலாம். உபனிஷத்தையும் பார்க்கலாம், பகவத்கீதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உபக்கிரம, உபசம்ஹாரோ, உபக்கிரம உபசம்ஹாரோ. உபசம்ஹாரக தான் அது 2 வரதுனால அவுன்னு சொல்றோம். உபக்கிரம உபசம்ஹாரக, அது 2ஐயும் சேர்த்து சொல்லும் போது உபசம்ஹாரவுன்னு சொல்றோம். உடையமின்பே உபகனா அந்த அந்த புக்கு எதுல தொடங்கி எதுல முடிவடைகிறதோ அதுதான் தாத்பரியம். இந்த ஜெனரலா நீங்க ஸ்பீச் போய் பேச போறீங்க, ஒரு ஆர்டிக்கு ஒரு மேடையில் பேசுறோம்னா என்ன பேசுவோம்? முதல்ல முன்னுரை, விளக்கம், முடிவுரை. முன்னுரையில் நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் முடிவுரையில் சொல்லணும். முன்னுரையில் வந்து ஹெல்த்தை பற்றி, டயட்டை பற்றி, பேலன்ஸ் டயட்டை பற்றி பேசிட்டு கடைசியில் முடிக்கும் போது பூர்வ ஜென்மம் புண்ணிய ஜென்மத்தில் பேசக்கூடாது. ஸோ எதை ஆரம்பித்தோமோ இதைத்தான் நான் சொல்லி முடிச்சேங்கிறத புரிய வைக்கணும். அதுதான் வந்து மைண்டில் வந்து கோர்ஸ் அப்படி செட் ஆகும் நம்ம சொன்னது. அது மாதிரி எது நாம முன்னுரையா கொடுக்குறோமோ அதுதான் முடிவுரையா. எது இருக்கு முன்னுரையாகவும் முடிவுரையாகவும் அந்த புஸ்தகத்துல எது இருக்குதோ அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தட் புக்கு. இப்ப பகவத்கீதை எடுத்துக்கலாமா? 2வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம், அசோச்சியா நன்வசோச்சத்வம். அது அங்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில 18வது அத்தியாயத்துல என்ன முடிக்கிறாரு? சர்வ தர்மான் பரித்யக்ஷ. 66வது ஸ்லோகத்துல அதே சோச்சதி, சோக நிவிருத்தி தான் சப்ஜெக்ட் மேட்ரு. எதை ஆரம்பிச்சாரு? சோகத்துல சோக நிவிருத்தியில ஆரம்பிச்சு சோக நிவிருத்தியில தான் முடிக்கிறாரு. அப்ப சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கீதா என்னன்னு தெரியணும்? துக்க நிவிருத்தி. துக்க நிவிருத்தி பை ஆத்ம ஞானம். நாம் வேண்டதெல்லாம் இறைவன் கொண்டாந்து கொடுத்து துக்க நிவர்த்தி என்னைக்கா வருது? அது நீ 10 ஜென்மத்துக்கு கொடுத்தாக்க நாம் நிம்மதியாக முடியாது. ஸோ துக்க நிவர்த்தி பை ஆத்ம ஞானம். பகவா ஞானேன சோக நிவர்த்தி. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பகவத்கீதா. ஞானேன சோக நிவர்த்தி. கேட்கறதையெல்லாம் கொடுத்து அது சோக நிவர்த்தி அல்ல. ஞானேன சோக நிவர்த்தி அதுதான்.
சாரம் என்ன அப்போ? ஆத்ம தத்துவம், ஆத்ம ஞானம்தான் பகவத்கீதையினுடைய சப்ஜெக்ட் மேட்டர். எப்படி? துக்கத்திலிருந்து விடுவிக்கிற ஆத்ம ஞானம் தான் துக்க நிவர்த்திங்கிறது. அதை பண்றதுக்கு உண்டானது எதை கொடுக்குது பகவத்கீதா? ஆத்ம ஞானம். தட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பகவத்கீதா. அதனாலதான் அத 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல அந்த வேர்டு போடுறாரு, முன்னுரையா கொடுக்கிறாரு. 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. முன்னுரை, இது முடிவுரை. ரெண்டுலயும் அந்த சோகம். அப்ப துக்க நிவர்த்தி, துக்க நிவர்த்தி. துக்க நிவர்த்தி எப்படி? துக்க நிவர்த்தி ஆத்ம ஞானேன துக்க நிவர்த்தி. அப்ப சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் என்ன? துக்க நிவர்த்தியா? நோ, ஆத்ம ஞானம்னு புரிஞ்சுக்கணும். துக்க நிவர்த்தின்னு அது என்னது? சப்ஜெக்ட் மேட்டரா? துக்கம் தான் நமக்கு இருக்குது, அதை கொண்டாந்து அவர் கொடுக்க போறாரு என்ன? சோ துக்க நிவர்த்தி எப்படி பண்றாரு? அந்த துக்க நிவர்த்தி எப்படி கொடுக்கிறாரு? அதுதான் சப்ஜெக்ட். ஆத்ம ஞானம். அதன் மூலியமாக துக்க நிவர்த்தி. அப்ப சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பகவத்கீதா என்னன்னு சொல்ல தெரியணும். ஆத்ம ஞானம் சப்ஜெக்ட் மேட்டர். அதுவும் அந்த ஆத்ம ஞானத்தை கிருஷ்ணர் தானே கொடுக்கல. ஏன்னா பகவத்கீதையில பேசுறது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. விபூதி இருக்குது, கர்மயோகம் இருக்குது, 1 2 பகவத்கீதை பேசுது. தியானம், நிதித்தியாசனம், இத்தனை சப்ஜெக்ட் பேசுதே. அதுலதான் குழம்பி போயிடுறது. இந்த ஷட்லிங்கானிய புரிஞ்சு அப்ளை பண்ணுனா என்ன தெரிஞ்சு போயிடும்? ஆத்ம ஞானம் தான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பகவத்கீதைன்னு தெரியும். இந்த ஷட்லிங்கானிய பொருத்தி புரிஞ்சுக்காத போது என்ன நினைச்சுக்கிறாங்க? கர்மயோகத்தை பத்தி பேசுதுன்னு ஒரு குரூப், விபூதியை பத்தி பேசுதுன்னு ஒரு குரூப். இந்த மாதிரி மாறுபாட்டு கருத்துகள் வருதுன்னா இந்த ஷட்லிங்கானி, இந்த ஷட்லிங்கானி யாரு தெரியுங்களா கொடுக்கறது? இறைவன். இறைவன் பகவத்கீதை உபநிஷத்துல கொடுத்திருக்காரு, பகவத்கீதையில கொடுக்கல, கிருஷ்ணர் கொடுக்கல. உபநிஷத்துல இறைவன் கொடுக்கிறாரு. நீ எது ஒரு புக் எடுக்கிறியா, அதோட சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா முதல்ல முன்னுரை பாரு, முடிவுரை பாரு. எதுல ஆரம்பிக்கிறாரு, எதுல முடிக்கிறாருன்னு பாருன்னு யாரு? பகவத்கீதை தோன்றுவதற்கு முன்னாலே இந்த கிரமம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணித்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையை முன்னுரையாக கொடுத்து முடிவுரையாக முடிக்கிறார். So he is well versed with the சாஸ்திரம். அதுதான் பகவத்கீதைங்கிறது உபனிஷத்தினுடைய சாரம். அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுங்கிறதுக்கு இதுதான் முதல் லாஜிக். உதாரணம் கன்ஃபார்ம் பண்றது உபனிஷத்துல என்ன சொல்லி இருக்கோ அது பிரகாரம் தான் ஃபார்மேட்டா அமைச்சிருக்காரு பகவத்கீதைய. உபக்கிரம உபசம்ஹாரம் துக்க நிவர்த்தி ஆத்ம ஞானேன. ஸோ ஷட்லிங்கானில 1 பார்த்துட்டோம். இதே தான் பகவத்கீதையில நீங்க பார்த்தோம். இது மாதிரி நீங்க நிறைய உபனிஷத் படிக்க படிக்க நீங்க உங்களுக்கே ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உபனிஷத் பாட்டுக்கு எடுத்தோன்னு ஆரம்பிக்கும், இது எங்க உபக்கிரமம் எது உபசம்ஹாரம் தேட ஆரம்பிக்கும். ஒண்ணு வேண்டாம், இப்ப கட்டோபனிஷத் முடிச்சிட்டீங்களா இல்லையா? அதுல உபக்கிரமம் என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல தெரியுங்களா உபக்கிரமம்? அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா முன்னால எல்லாம் பெரிய அப்பா ஓமம் நடத்துனது அதெல்லாம் ஒரு பெரிய கதை வரும். ஆனா ஒரு இடத்துல தான் அது இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிப்பாரு, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கட்டோபனிஷத்து என்னங்கிறதுக்கு. ஏன்னா பகவத்கீதை ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. இன்ட்ரோடக்ஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியறதா பிரில்லியன்ஸ். எந்த உபனிஷத்து பார்த்தாலும் நம்ம கண் அங்க ஒரு தேடுதல், இதை படிச்சோம்னா தான் அங்க தேட ஆரம்பிப்போம். இப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு நம்ம எங்க போய் தேட போறோம்? நீங்க கட்டோபனிஷத்து பாருங்க, பெரிய கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ந ஜாயத்தே ந மிரியத்தேன்னு ஒரு இடத்துல வரும். அதுதான் ஆரம்பிக்கிற இடம். வேணா போய் சர்ச், கட்டோபனிஷத்து நடத்திட்டோம் இல்லையா, போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல யமதர்மராஜா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஷட்லிங்கானிய எப்படி யூஸ் பண்ணி உபனிஷத்தை கொடுத்திருக்காரு. அதே ந ஜாயத்தே தான் கடைசியில முடிகிற இடத்துல அதே முடிச்சு, ஜாயத்தே ந மிரியத்தே அதே மீனிங். அதாவது ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் நம்ம இதுல பாக்குற பாத்தீங்களா பகவத்கீதையில, அதே தான் கடோபனிஷத்துல. அதாவது அப்படி சொல்லக்கூடாது, கடோபனிஷத்துல இருக்கிறத பகவத் கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு சொல்லணும். அங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற இடம் அப்படி. இப்படி நீங்க ஒரு உபனிஷத்தை எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு கிரந்தங்கள், அது ஸ்மிருதி கிரந்தம் எதை எடுத்தீங்கனாலுமே ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். ஆனா எடுத்தொன்ன பகவத்கீதையில என்ன ஆரம்பிக்கல, சோச்சியான்னு அவர் ஆரம்பிக்கல. அப்போ ஏன்னா அந்த இடத்துல என்ன நீட் தேவைப்பட்டதுன்னா அர்ஜுனுடைய மனதினுடைய நிலை என்ன, அதுதான் உன்னுடைய நிலைன்னு புரிய வச்சாரு. நீ கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், கோடி கோடியா கார் வச்சிருக்கலாம், கோடி கோடியா உறவுகள் வச்சிருக்கலாம், கோடி கோடியா புகழ் வச்சிருக்கலாம். ஆனா உனக்குள்ள ஒரு இனம் புரியாத உள்ள என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை. அதை என்ன சொல்ல, அஸ்திவாரத்திலே உனக்கு பிரச்சனை இருக்குதுடா.
அப்படின்னு காமிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணார் அவரு, ஒரு அத்தியாயம் ஒரு 10 ஸ்லோகம், 2வது சாப்டர்ல 10 ஸ்லோகத்தை எடுத்து வச்சு என்ன கொடுத்தாரு, நீ என்னதான் நீ ஹாப்பியா இருக்கிறன்னு நினைச்சினாலுமே வேதாந்தம் படிக்காம யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அப்பதான் அர்ஜுனுடைய மனநிலை கொண்டு வந்து காமிச்சு த நீட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் சாஸ்திரம் அதை சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்காக அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. அது இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அர்ஜுனுடைய சோகத்தை சொல்றது பகவத்கீதையுடைய சப்ஜெக்ட் மேட்டர் நோ. ஒரு உபனிஷத் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேற விஷயங்கள் பேசும். அப்போ என்ன புரியுதுன்னா, பகவத்கீதைக்கே ஆத்ம ஞானம் தான் சப்ஜெக்ட் மேட்டரா, உபனிஷத்துக்கு என்னதான் அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆல் உபனிஷத்து. ஆனா எதை பத்தி பேசும், சிருஷ்டி கிரமத்தை பத்தி பேசுதா, நிமித்த காரணம் உபாதான காரணம், அது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் உபனிஷத் அல்ல. புடிச்சுக்கணும் அங்க ஒரு பாயிண்ட். அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் தவிர உபனிஷத் எத்தனை பேசுது, நிதித்தியாசனத்தை பத்தி பேசுது, சிரவணத்தை பத்தி பேசுது, மனனத்தை பத்தி பேசுது, கர்மயோகத்தை பத்தி பேசுது, குவாலிஃபிகேஷனை பத்தி பேசுது, சிருஷ்டி கிரமத்தை பத்தி பேசுது. 1 2 எல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டர் எது, ஆத்ம ஞானம். அதனால ஆத்ம ஞானேன மோக்ஷம், அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் உபனிஷத்து. நீங்க எத்தனை உபனிஷத்து வேணா போயிட்டீங்க, 1000 உபனிஷத் போனீங்கனாலுமே சப்ஜெக்ட் மேட்டர் ஒண்ணுதான். அதை அது சொல்ற விதம் ஒரு உபனிஷத்துக்கும் ஒரு மெத்தட்ல கொண்டு போகும். அப்படி புரிஞ்சுக்கணும், இதுல தெளிவு இருக்கணும். அப்போ அதனாலதான் சொல்றது, பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உபனிஷத் தான் சைட்ல போயிட்டே இருக்கும். சைட்ல போயிட்டே இருந்தா தான் நம்ம மெயின் விட்டுற மாட்டோம். இந்த உபனிஷத்தை விட்டுட்டு வெறும் பகவத்கீதை படிக்கிறாங்க பாத்தீங்களா, டோட்டல் கன்ஃபியூஷன். ஏன், எது தாத்பரியமே தெரியறது இல்லை. ஏன் தெரியல, உபனிஷத் படிச்சுட்டு, அதாவது படிக்கிறவங்க உபனிஷத் படிச்சவங்க தான் இதை சொல்லி கொடுக்கவே யோகிதை அம்சமே வரும். பகவத்கீதையை வெறும் பகவத்கீதை மட்டும் முடிச்சா யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஆல் 10 உபனிஷத் பிளஸ் பிரம்மசூத்திரம் படிச்சா தான் யூ ஆர் கெட்டிங் குவாலிஃபிகேஷன் டு டீச் பகவத்கீதா. ஏன், இதுதான் லாஜிக்கு. இதுதான் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதில் தெளிவானதுக்கு அப்புறம் இங்க வரோம். அதை விட்டுட்டு உபனிஷத்து பிரம்மசூத்திரத்துல விட்டுட்டு வெறும் பகவத்கீதை கொண்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜெர்கி மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதுவா அதுவா, இதை சொல்றாங்களா அதை சொல்றாங்களா, ஒரு தெளிவு ஏன் வரல, வராது. சோ சொல்லி கொடுக்கறவங்க முடிச்சிருக்கணும். பகவத்கீதை சொல்லி கொடுக்கறவங்க அத்தனையும் 3ஐயும் முடிச்சிருக்கணும். கத்துக்கிறவங்களும் தனியா வெறும் பகவத்கீதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப கஷ்டம். சுவாமிஜியே சொல்வார், ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஆனா கூட ஒரு உபனிஷத் டிராவல் ஆயிட்டு இருந்ததுன்னா வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் பகவத்கீதை. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பகவத்கீதை கிளாஸஸ் சொல்றாங்க. அவங்க உபனிஷத்தை உள்ள போட்டு, நீங்க பாருங்க, பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாலேயே பதஞ்சலி யோக சூத்திரம் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா அங்க பகவத்கீதையில அந்த நிதித்தியாசனம்ல என்னன்னே புரியாது. ஸோ இதெல்லாம் பேசிக் டெக்ஸ்ட் நான் சொல்றேன். அப்போ வெறும் பகவத்கீதை கிளாஸ்னா மட்டுங்கிறத விட அதுதான் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் ஃபவுண்டட் பை அவர் ஆச்சாரியாஸ். இதெல்லாம் பிளான் பண்ணி, ஆனா ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி ஒரு கரிக்குலம் மாதிரி போட்டு இது இந்த இயர் அப்படிலாம் இருக்காது. அது பரம்பரை ரகசியமாக ஹேண்ட் ஓவர். சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம், நாட் இன் பேப்பர், நாட் இன் புக், நாட் இன் கம்ப்யூட்டர். அது அப்படியே ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வர்ற அந்த ஆளை போய் பிடிச்சிங்கன்னா தான் அவர் கரெக்டாக கூட்டிட்டு போவார். இல்லைன்னா என்ன பண்றாங்க, பகவத்கீதை சொல்லி பகவத்கீதை மட்டும் 18 நாளில் 18 அத்தியாயம். எது அர்த்தம், அப்பா கேட்கும்போது பயமா இருக்கும். என்ன இதெல்லாம் சாத்தியமா, 5 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியாம திணறிட்டு இருக்கிறோம் நாங்க பகவத்கீதை. ஏன்னா சொல்ல 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 எந்த கிளாஸ் நீங்க பகவத்கீதை முடிச்சாலும் ஒரு கம்ப்ளீட்னஸ் வருமானு கேட்டா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா மனதில் இருக்கிறத வெளியே கொண்டாட முடியாது, வார்த்தைகள் எல்லாமே கொண்டு வர முடியாது. அப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா, அட இது என்ன சொல்லியிருக்கலாமே, இது என்ன சொல்லி, அப்படிதான் இருக்குமா. ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை எடுத்தீங்கனாலுமே அதை ஒரே ஸ்லோகத்தை எடுத்து நீங்க 1 மணி நேரம் சொல்லிங்கன்னா கூட நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட் இதை கூட சொல்லி இருந்துருக்கலாம். அப்படிதான் எங்களுக்கு தோணுதே தவிர சோ ப்ரொஃபவுண்ட் ஸ்லோகாஸ் ஒன்னொன்லி அப்படி லோடட் மீனிங். அப்ப நம்ம நடத்தும் போது அதை எடுத்துதான் கொடுக்கறோமே தவிர லெக்சரிங் தான்.
நாட் ஸ்கூல் மாதிரி டீச்சிங் இல்லை, இட் இஸ் லெக்சரிங்னு. என்னங்க அவங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா லெக்சருக்கு டீச்சிங் வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி லெக்சர் தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர பர்ஃபெக்ட் டீச்சிங் கொடுக்குறோமான்னு கேட்ட முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன ஆயிருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒருத்தர் நடத்துகிற மாதிரி இன்னொருத்தர் வரதில்லைன்னு நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பகவத்கீதை ஒரு ஆச்சாரி நடத்திருக்கோம், இன்னொரு ஆச்சாரம். ஏன்னா அங்கே ஒரு 1000 மீனிங் இருக்கும். இவர் ஒரு 10 பிடிச்சி அந்த 1 மணி நேரத்தில் சொல்லியிருப்பாரு, இவர் இன்னொரு 10 பிடிச்சி இவர் சொல்லியிருப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு 10 பிடிச்சி சொல்லியிருப்பாரு. அத்தனை யாருனாலையும் கம்ப்ளீட் பண்ணா முடியவே முடியாது. இது என்ன நிறைய பேர் அவங்க வந்து இப்படி சொன்னாங்க அந்த ஸ்லோக் மீனிங், இவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, இதுதான் ரீசன். அதுல 1000 மீனிங் இருக்கு, ஒண்ணு இல்ல, 1001 குருநாள் வெளிக்கொணரவே முடியாது. எம்பி நீங்க பிடிச்சால் 10 சொன்னோம்னா நீங்க ஒரு 20-30 எம்பி பிடிச்சிக்கலாம், அவ்வளவுதான். கம்ப்ளீட் மீனிங் வரணும்னா அதுக்கு தான் எங்க போனோம், பாஷ்யம். அதுக்குள்ள போனீங்கன்னா ஓரளவுக்கு, நான் ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்லோகத்தையும் ஓரளவுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரலாம். அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கணும், ஒரு மாசம் வரிசையா. சில பேர் கேட்கறது, எங்க பாஷ்யமே எடுக்க வேண்டியதுதானே? ஐயோ அப்படி அல்ல. ஏது கீதா பாஷ்யம் மட்டும் ஆரம்பிச்சு திங்கக்கிழமை அது, செவ்வாய்க்கிழமை அது, புதன்கிழமை, ஐயோ தப்பு, அப்படிலாம் போகக்கூடாது. ஸோ ஒருத்தருக்கு அது சிரவணத்துக்கு ஆயிட்டு இருக்கும், ஒருத்தருக்கு கிளாஸ் மனநத்துக்கு ஆயிட்டு இருக்கும் போது சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்னா இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்களோ அப்படி உள்ள பதிய வச்சா தான் உங்களுக்கு அந்த அந்த தெளிவு வரும். காரணம் தெளிவு அப்பதான் வரும், இல்லைன்னா வரவே வராது. இதை எடுத்துற 10 நாளைக்கு வெறும் கட்டோபனிஷத்தையே நடத்தி முடிச்சாரு, கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகவத்கீதையில தினம் எதை பத்தி தொட்டுக்கிட்டே இருக்கிறோம், பஞ்சமாக ஏக்கன பண்ணினியா அது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் சைடில். பண்ணினியா என்னத்த பண்ணின ஏது பண்ணின, அப்பதான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்குள்ள வந்துகிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் உபனிஷத்து புரிய ஆரம்பிக்கும். இதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு, பகவத்கீதையை கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேறு உபனிஷத்து வேலைக்கு ஆகாது. உபனிஷத்தை மட்டும் படிச்சுட்டு பகவத்கீதையை விட்டாலும் வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா நிறைய பேர் எதுக்கு இத்தனை கிளாஸ், நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்ததுனால இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் ஒன்று வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கொடுத்தா பத்தாதா? பத்தவே பத்தாது. அது வந்து நேர்மை இல்லாதவன் தான் அந்த வேலை செய்வாங்களே தவிர மனசுக்குள்ள நேர்மை இருக்கவங்க அதை தப்ப பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் கொடுத்தா தான் புரியுன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய வசதிக்காக வகுப்புகள் கொண்டு போகக்கூடாது. அந்த சொல்லி கொடுக்குறவங்க பிரெயினுக்கு என்ன தேவையோ, அது என்ன எதை கொண்டுட்டா அவங்க பிரெயின் புரிஞ்சுக்குமோ அதை கொடுக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர என் வசதிக்கு ஒரு குரு தன்னுடைய வசதிக்கு வகுப்புகளை அமைத்து கொள்ள கூடவே கூடாது. அப்படி தன் வசதிக்கு வகுப்புகளை அமைத்துக் கொண்டால் அவர் குருவே அல்ல அல்ல அல்ல. எங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா, இதுதான் உண்மை. அது உண்மை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன பயம்? இது இப்படித்தான் கொண்டு போனா மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் as soon as possible சொன்ன பார்த்தீங்களா, அந்த வேர்டு அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா as long as possible இப்போ அப்படி போயிடுவோம். அப்படி கொடுத்தோம்னா as long as possible தான் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஏன்னா as soon as possible, ஏன்னா நம்மளுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்னு தெரியாது, நம்மளுடைய ஆரோக்கியம்ங்கிறது தெரியாது. அப்போ எங்க போய் ஆகணும், as long as possible போயிட்டு கூடாது, as soon as possible ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஈஸ்வரா அருங்கரகம், அது அவங்களுக்கு எப்படியோ அது அப்படி. புரிஞ்சுங்களா? ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்ததுனால அதெல்லாம் நோட் பண்ணி இன்னைக்கு சொல்லிட்டேன். இதுதான் காரணம், இப்படித்தான் வகுப்புகள், இப்படித்தான் போயாகணும் நேர்மையான குருவாக இருந்தா. புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்போ உபக்கிரம உபசம்ஹாரம், அடுத்தது அபியாசம். இப்போ என்ன பார்க்குறோம், ஷட்லிங்காணி. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். உபக்கிரமம் எதில் ஆரம்பிக்கிறாரோ அதில் தான் முடிப்பார். அது யாரு? ஆத்தர் ஆஃப் த புக்கு. நீங்க எதை வேணா நீ ஷட்லிங்காணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் லௌகிக புக்ஸுக்கும் நாம் இந்த ரூல் அப்ளை பண்ணலாம், நாட் ஒன்லி ஃபார் பகவத்கீதா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கொடுத்தா உங்களுக்கு பகவத்கீதையுடைய விஷன் உங்களுக்கு கிடைக்குமே, நான் அதை கொடுத்துட்டே வர்றேன். யூ கேன் அப்ளை டு எனி புக் இந்த மார்க்கெட் அவைலபிள், யூ கேன் அப்ளை டு எனி புக். அடுத்தது அபியாசம். ரெண்டாவது அபியாசம் நாங்க மீண்டும் ரிப்பீட்டட் சேயிங், ரெப்படிஷன். எதை பண்றாரு, எந்த விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே, தத்துவமசி சாந்தோக படிக்கிறனால சொல்றேன், 9 முறை தத்துவமசிங்கிற வார்த்தை ரிப்பீட்டடா வரும். சோ தாத்பரியம் ஆஃப் சாந்தோக உபனிஷத்து என்ன? ஜீவா ஈஸ்வர தத்து துவம் அசி. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர்னா, அதுதான் ஆத்ம ஞானம் தான் சாந்தோக்கிய உபனிஷத்துல என்னது? தத்துவமசி. அது சப்ஜெக்ட் மேட்டர், தாத்பரியம். ஸோ அந்த கருத்து என்ன கருத்து திரும்பி திரும்பி வருகிறதோ அதுதான் மைய கருத்து ஆஃப் தட் புக்கு. நான் எக்ஸாம்பிள் சாந்தோக்கிய உபனிஷத் சொன்னேன்.
ஈஷாவாஸ்ய உபனிஷத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேர்டு திருப்பி திருப்பி நமக்கு வரும். நீங்கள் வந்துங்க இது ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இந்த அபியாசத்தை நான் லைஃப்பில் இந்த வேர்டு புரிஞ்சுக்கிறக்காக நான் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டீங்க, பார்த்தீங்க, திருப்பி கொடுங்க. நம்மளுக்கு வந்து புக்கு தான் நம்ம பிரதானம். ஒருத்தருக்கு புக்கு வந்து என்கிட்ட புக்கு இல்லைப்பா கொடுப்பான்னு வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டு 2 நாளாக தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. நீங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, அவரும் பிஸி. அவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவர் ஒரு பிஸியில் இருக்காரு. சரி, நீங்கள் அந்த பக்கம் போகிற வேண்டிய வேலை வருது, நாமளே போய் வாங்கிக்கலாம் விட்டா நம்மளும் மறந்துடுவோம், அவங்களும். ஏன்னா லைப்ரரியில் போட்டோம்னா நமக்கு மறந்து. அப்படி நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தாத்பரியம் என்ன? புக்கை வாங்குதல் ஆச்சா. ஆனால் எடுத்தோன்னே உள்ள கதவு அவர் பெல்லம் தீனி கதவு திறந்தோன்னே புக்கை கொடு அப்படியாங்க கேட்பான்? கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? என்னென்ன ஃபார்மாலிட்டி அதெல்லாம் கீப்பப் பண்ணுறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் பகவத்கீதையில் ஒரு அத்தியாயம் 11ஆம் ஸ்லோகம் 10ஆம் ஸ்லோகம் வரைக்கும் அதுதான் ஃபார்மாலிட்டி. வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. அவங்க வேண்டவே வேண்டாமாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எப்படிங்க சும்மா போகிறது? ஒரு காப்பி குடிங்க. இல்லைங்க வேண்டாங்க இல்லைங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க சும்மா எப்படிங்க போகிறது? இதில் எவ்வளோ போயிடும்? இந்த விருந்தோம்பலில் ஒரு 10 நிமிஷம் போயிடும். அப்புறம் வீட்டுக்கு இருக்கவங்களா, உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா, எங்கள் வீட்டில் இருக்கவங்களா நல்லா இருக்காங்களா? அப்புறம் அப்படி சொல்லிடுவோம். புக்கு வாங்க தாங்க வந்தேன்னு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லிடுவோம். மறந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? சொல்லி வச்சுருவோம். அப்புறம் மறுபடியும் அவங்க என்னங்க இந்த கதை சொந்த கதை கதை எடுத்து என்ன பண்ணுவோம்? புக்கு வாங்குறதுக்கு வந்தோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வாங்க வந்ததுங்கிறத உங்கள் மனம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மறந்துட்டு, ஏன்னா பேசிக்கிட்டு மறந்துட்டு போயிடுவோம். அது ஒரு வேற உள்ள ஒரு பயம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? ரிப்பீட்டடாக சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய கான்சியஸாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அப்போ அபியாசம் பண்ணுறதுன்னு அர்த்தம். தாத்பரியம் என்னது? புக்கு வாங்குறது தான் வந்தது தான் தாத்பரியம். அவங்க நலன் விசாரிக்கிறக்கோ அவங்க கொடுக்குற சாப்பிட்றக்கோ தாத்பரியம் அல்ல. ஆனால் அதெல்லாம் போகும். ஆனால் தாத்பரியம் எங்கே நிற்போம்? எங்கள் மறந்துட்டு போய் புக்கு கொண்டாந்து சில நான் முக்கால்வாசி நான் புக்கு கொண்டாந்து வச்சுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா பேசிட்டு அப்படியே கார் ஏறி போயிட்டு என்ன பண்ணுறது? முதல்ல புக்கு கொண்டாந்து கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தைரியமாக வேறு விஷயங்கள் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் பேக் எடுத்து போட்டால் ரெடி எப்போ வேணால். ஸோ அதுதான் என்னது? ரிப்பீட்டட் சேயிங். புரிஞ்சுங்களா? உபனிஷத்தினுடைய ரிப்பீட்டட் சேயிங் என்னது? ஆத்ம ஞானம். அதை நம்ம அடுத்தது. ஏன்னா இப்போ உபனிஷத் பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தை பற்றி பேசும், அவஸ்தாத்திரய சாட்சி பேசும். அதை அன்னமய கோஷம் இஸ் நாட் பிரதானம் ஆஃப் உபனிஷத். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் உபனிஷத் அன்னமய கோஷம் அல்ல. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் உபனிஷத் வந்து பிராணமய கோஷம் அல்ல. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் உபனிஷத் வந்து அவஸ்தாத்திரைய என்ன சொல்றது, ஜாக்கிரத அவஸ்தை பற்றி படிக்கிறக்கோ சுசுத்தி அவஸ்தை பற்றி படிக்கிறதோ தாத்பரியம் அல்ல. தாத்பரியமே ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானேன மோக்ஷம். ஸோ தாத்பரியம் மோக்ஷம். ஆத்ம ஞானேன மோக்ஷம். வச்சுங்களா? அடுத்தது மூணாவதா அபூர்வதா. புதிதான கருத்தா இருக்கும். எப்பவுமே ஒரு மற்ற விஷயங்களில் சொல்லப்படாத விஷயம்தான் அபூர்வதா, புதிதான கருத்து, நியூ நாலேஜ். அதாவது அங்கு சொல்லப்பட்ட விஷயம் வேற எங்கேயும் சொல்லப்படாத கருத்தாக இருக்க வேண்டும். ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்டுக்கு புக்கு போடக்கூடாது, வேஸ்ட். தெரியாத விஷயங்கள் உலகத்துக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அது கண்டிப்பா புதிதான விஷயமாக அதில் இருக்க வேண்டும். வேறு உபனிஷத்தில் கிடைக்கிற ஞானம் வேறு எங்கும் எதிலும் எப்பொழுதும் கிடைக்காது. உபனிஷத்தில் கிடைக்கிற ஞானம் ஏங்க அப்பனா பகவத்கீதை ஏங்க அதெல்லாம் அதை சார்ந்து வந்தது, அதை சார்ந்து எழுதப்பட்டது. உடனே அது வேறையே பிரிக்க கூடாது. நான் சொல்றது இந்த வேதாந்த டெக்ஸ்ட்டை தவிர மற்ற எதுலேயும் யோக சாஸ்திர புக் இருக்கு, யமநியம புக் இருக்கு, ஆசன புக் இருக்கு, மெடிடேஷன் புக், எத்தனையோ புக் இருக்கு, அதுல கிடைக்காது. உபனிஷத்தில் கிடைக்கிற ஞானம் விஷயம், அறியப்படுகிற விஷயம் வேறு எங்கும் கிடைக்காது. ஏன்னா உபனிஷத்து வந்து அக்னி சூடுன்னு சொல்ல தேவையில்லை, அது நமக்கே தெரியும். அதை வந்து உபனிஷத்து அக்னி வந்து சூடு, அக்னி வந்து வெளிச்சமா இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கும், ஆத்மஸ்வரூபம் அக்னியை போல பிரகாசமானதுன்னு சொல்லுமே தவிர பிரகாச ஸ்வரூபத்துக்கு அக்னியை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது நமக்கே தெரியும். அந்த அடுத்தது இப்போ அபூர்வத்தானா ரேர், தட் இஸ் இங்கே மட்டும்தான் இருக்கணும், வேற எதிலும் இருக்கக்கூடாது. அதனால தான் உபனிஷத்துக்கு பேர், அதாவது ஔபனிஷதம்னு ஒரு வேர்டு சொல்லுவோம். ஔபனிஷதம், உபனிஷம் தான் என்னவா மாறி இருக்குது? ஔபனிஷதம். உபனிஷத்துக்கள் மட்டுமே பேசப்படுகிற சப்ஜெக்ட் எது? ஆத்ம ஞானம், மோக்ஷம். எங்க மட்டும்தான் அதனாலதான் அதுக்கு பேரே ஆத்ம ஞானம் ஔபனிஷதம் சொல்லுவோம்.
பிரம்ம வித்யா ஔபனிஷதம். ஏன்னா உபனிஷத்தில் மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறதுனால அபூர்வத்தான ஒரு வேர்டு போட்ட என்ன அங்க மட்டும்தான் இருக்கும், வேற எதிலும் அந்த கருத்து பேசப்படாது. அடுத்த 4வது பிரயோஜனம், பலன். எதை படிச்சாலும் என்ன இருக்கணும், ஒரு பலன் இருக்கணும். அப்போ உபனிஷத் படிக்கிறதுனால என்ன பலன், முக்கிய கருத்து ஞானம். ஆனா சாதனங்கள் வரலாம், சிருஷ்டி கிரமம் பேசும், ஏன்னா ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி இதெல்லாம் பேசும். ஆனா அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆத்மவித்து சோகம் தரத்தி வித்யதே கிருத கிரந்திஹி அப்படின்னு வரும். ஆத்மவித்து அது மட்டும் தான் தேவை. ஆத்மவித்து சோகம் தரத்தி அப்படின்னு என்ன அர்த்தம், ஆத்மவித்து ஆத்ம ஞானத்தை அறிந்தவன் சோகத்தை கடக்கிறான். இதெல்லாம் தாத்பரியம். அடுத்தது இன்னொன்று வருமே, சோகம் தத்ர ந மோகக ந சோகக. ஈஷாவாசி வராது, நீ என்ன படிக்கல. அந்த மாதிரி தாத்பரியத்தை அங்க தத்ர ந மோகக ந மோக ந சோக, அது ஈஷாவாசியம். ஸோ எதனால இந்த பலன் கிடைக்கும், ஞானேன இதனுடைய பலன் மோக்ஷம். என்னன்னு சொல்லல, அன்னமய கோஷேன மோக்ஷம்னு சொல்லல, சிருஷ்டி கிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மோக்ஷம்னு சொல்லு. ஏன்னா இதெல்லாம் தெளிவாய்க்குனாங்க. சில பேர் அதுல ஓவரா கான்செப்ட் பண்ணிட்டு சப்ஜெக்ட் விட்டுற வேண்டியது. இது சிருஷ்டி கிரமம் ஆரம்பிச்சு அப்படியே நல்லா அப்படி ஒரு மாதிரி இருக்குமா, ஓ இதுல இது வந்ததா, இதுல இது வந்தா, அது மோட்சம் அல்ல. சிருஷ்டி கிரமம் மோட்சம் அல்ல. அன்னமய கோஷம் மோட்சம் அல்ல. பிராணமய கோஷம் என்ன சொல்லுது, சிருஷ்டி ஞான அன்னமய ஞானேன மோட்சம் அல்ல, சிருஷ்டி கிரம ஞானேன மோட்சம் சொல்லல. சிருஷ்டி கிரமம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுனால உனக்கு மோட்சம். எது தாத்பரியம் முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சிருஷ்டி கிரம ஞானேன மோட்சம் சொல்லல, கர்மயோக ஞானேன மோட்சம் சொல்லல, கர்மயோகத்தை பண்றதுனால மோட்சம்னு சொல்லலை, தியானத்தினால் மோட்சம்னு சொல்லல, நிதித்தியாசனத்தினாலதான் என்ன சொல்லுச்சாங்க, ஞான நிஷ்டை தான் அது மோட்சம் சொல்லாது. நிதித்தியாசனத்தின் மூலியமாக நீ பெற்ற ஞானத்தில் நிக்கலான்னு சொல்லிச்சே தவிர நிதித்தியாசனத்தினால என்ன கிடையாது, சிரவணத்தினால் என்ன கிடையாது, மோட்சம் கிடையாது. ஞானேன ஏவ கைவல்யம். சோ இந்த வேர்டெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்க. ஞானேன தான் மோட்சமே தவிர சிரவணேன மோட்சம் தப்பு, மரணேன மோட்சம் தப்பு, நிதித்தியாசேன மோட்சம். ஞான நிஷ்டைக்கு நிதித்தியாசனம் உதவும். சோ கடைசி என்னது, ஆத்ம ஞானேன ஏவ மோக்ஷம். இதுதான் பிரயோஜனம். ஏன்னா பிரயோஜனம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால பிரயோஜனம் எது, சிருஷ்டி கிரமத்தில் தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் உண்டு. எதுக்கு பிரயோஜனம், அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம அதை போய் ரீச் ஆக முடியும். கர்மயோகம், தியானம், நிதித்தியாசனம், சிரவணம், மனனம், இந்த யோகிதா பிராப்தி, அந்த யோகிதா பிராப்தி எல்லாம் படிப்போம். ஆனா கடைசி என்னது, ஞானேன ஏவ மோக்ஷம். மோக்ஷம் தான் பலனே. அந்த பலனை ஞானத்தினால் மட்டும்தான் அடைய முடியும். இந்த சிருஷ்டிக்கிரமம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இறைவன் இந்த வச்சுக்கோ மோட்சம் கொடுக்க மாட்டார். சிரவணம் உனக்கு நல்லா பண்ணிட்டியா, முடிஞ்சது, இந்த மோட்சம் கிடையவே கிடையாது. அது தெரியாது. அடுத்தது அர்த்தவாதக. அதுவும் என்ன சொன்னோம்னா அத்வைத, ஏன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் துவைதி வேற இருக்காங்களே, அத்வைத ஞானேன மோட்சம் பர்பஸா ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா துவைதிஸ் வந்துருவாங்க. ஸோ அத்வைத ஞானேன மோட்சம் தான் சாஸ்திரம் சொல்லுதே தவிர. அடுத்தது அர்த்தவாதக. அர்த்தவாதம்னா புகழ்றது. எந்த அறிவை சாஸ்திரம் புகழ்கிறதோ அதுதான் தாத்பரியம், அதுதான் அதனுடைய தாத்பரியம். ஸ்துதி, ஏன்னா நிறைய இடத்துல நிந்தாவும் பண்ணும், திட்டும். பாலக இவ படிச்சிருக்குமா இல்லையா, ஸ்தேனக திருடன் படிச்சமா இல்லையா பகவத்கீதையில, இவன் ஸ்தேனன். ஏது பஞ்சமகா யக்னம் பண்ணாம சாப்பிட்டுட்டே இருக்கிறவன் திருடன். யூ மஸ்ட் டூ பஞ்சமகா யக்னம், யூ மஸ்ட் ரிட்டர்ன். கன்சியூமராகவே இருந்தீங்கன்னா நீ திருடன். ஏன் இப்படி திட்டுது, ஏதாவது நிந்தா வாக்கியம் இருக்கும், ஸ்துதி வாக்கியம் இருக்கும். அதே பகவத்கீதையில பாருங்க நிறைய வார்த்தைகளை ஸ்துதி பண்ணும்.
அந்த ஞானியை பற்றி புகழும் போது ஞானத்தை பற்றி புகழ்றது, ஞான மகிமை எவ்வளோ இடத்துல நம்ம ஞான மகிமை பார்க்குறோம். அப்போலாம் ஸ்துதி பண்ணுது. அவன் திரும்பி இங்கே பிறப்பறதில்ல, இவன் மீண்டும் மீண்டும் யார் கையில் போய் மாட்டிக்கிறான், மிருத்யு கையில் போய் மாட்டிக்கிறான், மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் போய் அவன் மாட்டிக்கிறான், நிந்தா பண்ணுது. ஞானத்தை பெற்றவர்கள் ஸ்துதி பண்ணுது. அப்படின்னா ரெண்டு நடக்குது. எதில் புக்கில் இருக்குது, பகவத்கீதையில் நிந்தாவும் இருக்கும் ஸ்துதி இருக்கும். நிந்தா பண்ணுறது நிந்தா பண்ணுறக்காக அல்ல, திட்டுறதுங்கிறது திட்டுறக்காக அல்ல. இறைவன் நம்மளை திட்டுறாரு அப்படின்னா பாலகைவ ஸ்தேனக திருடன்னு திட்டுறாரே, ஐயோ பகவான் நம்மளை திட்டுறார். திட்டுறது என்பது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. எது முக்கியம் வாழ்க்கையில்? பகவத்கீதை படிக்கிறியா? எது முக்கியம்? ஆத்ம ஞானம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோ. கர்மயோகம் முக்கியம், தியானம் முக்கியம், மெடிடேஷன் முக்கியம்னு போயிடாத. அதுதான் சொல்றாரு. என்னது அர்த்தவாதம்னா எதை புகழ்றாங்களோ அது அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கும். நிந்தா பண்றது சப்ஜெக்ட் மேட்ரு அல்ல, அல்லவே அல்ல. திட்டுவது அது சொல்லுவது, திட்டுவது பகவான் வேலை இல்லை. அவருக்கு வேற நிறைய வேலை இருக்கு. உன்னை திட்டுறது அவருக்கு வேலைன்னு நினைச்சுக்காத. தன்னளவில் பொருள் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவார். வாட்சியார்த்தம் அவர் பொருள் எடுத்துக்காத. அதன் மூலியமாக அவர் வேறொன்றை குறிப்பிடுகிறார்னு புரிஞ்சுக்கும். அது குருவானாலும் சரி, சாஸ்திரமானாலும் சரி, திட்டாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அவங்க திட்டணுங்கிறது அவங்களுடைய கொள்கையே கிடையாது. வேறொன்றை. ஆனால் நிறைய பேருக்கு தப்பாதான் புரியுது. ஜி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, ஜி ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐயையோ அப்படி அல்ல. ஒரு தன்னளவில் பொருள் கொண்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தன்னளவில் பொருள் கொடுக்கக்கூடாது. திட்டுறாங்க அப்படின்னா எதுக்குன்னு அடுத்த கேள்வி கேட்கணும். எதுக்குன்னா அதை சரி பண்ணுவதற்காக. ஒரு தவறு நடக்கும்போது சரி பண்றதுக்காக அதை சொல்லுவோமே தவிர சாஸ்திரத்துக்கோ குருவுக்கோ ஏங்க உங்களெல்லாம் திட்டி எங்களுக்கு என்னங்க வருது, ஏதாவது நாளானா கிடைச்சா சொல்லுங்க, போய் திட்டிட்டு வந்துடலாம். ரூம் போட்டு திட்டுறதுங்கிறத நேரடிவில் அதை என்ன, நாங்கள் இன்னும் மெச்சூரிட்டி மைண்ட் இல்லை. நேரடியான என்ன சொல்றது, தன்னளவில் பொருள் கொள்ளக்கூடாது. தனக்கு என்ன எட்டுச்சோ தன்னளவில் பொருள் கொள்வது என்ன தெரியுங்களா? எனக்கு என்ன எட்டுதோ அது புரிஞ்சுக்கிறது. அப்படியே எம்பி அவர் ஏதோ வேற ஏதோ காரணம் சொல்லி பண்ணி எம்புறதில்லை. தன்னளவில் பொருள் கொள்ளுதல். அப்ப எப்படித்தான் தோணும்? திட்டுறாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க, கோவப்பட்டாங்க, நீயே அதை சொன்ன, அதனாலதான் அவங்களுக்கு டென்ஷன் ஆச்சு, நீயே அதை சொன்ன, வாயை திறந்து நீ கம்மி இருந்தீங்கன்னா ஐயையோ. கம் டு மெச்சோர்டு போயிட்டு வாங்க. தன்னறிவில் பொருள் கொள்ளக்கூடாது. அதே தான் சாஸ்திரம். திட்டுது என்னென்ன திட்டுது பார்த்தீங்க, நேற்று தான் படித்தோம் போன கிளாஸ். திருடர் சேனக ஏங்க கிருஷ்ணருக்கு நம்மளை திட்டுறது தான் வேலையே என்ன? அதன் மூலியமாக அவர் ஒரு கருத்தை ஆழமாக எதையாவது யூஸ் பண்ண முடிச்சுக்க மாட்டானா அப்படிங்கறக்காக கஷ்டப்படார். பஞ்சமகா யக்னங்கள் ரொம்ப முக்கியம். நீ பண்ணலீன்னா நீ ஒரு திருடன்டா. அவர் திருடன் சொல்லிட்டார், அதிலேயே நிக்க கூடாது. ஏன் அதை சொன்னாருன்னு புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்க சொல்லுது சாஸ்திரம். அடுத்தது யமன் பாத்தீங்கன்னா புகழ்றது பாத்தீங்கன்னா நம்ம கட்டோபனிஷத்து எடுக்கலாம். என்னமா புகழ் வர நச்சிகேத, டேய் இந்த வயசுல நான்லாம் எப்படி ரோட்ல விளையாட்டு கிடந்தேன், நீ வர்றா இந்த என்னை விட நீ சிறந்தவன். எப்படி சொல்றாரு? என்னை விட ஏன் வைராக்கியம் இந்த வயசுல, இந்த எனக்கு இது கொடு, இதுதான் வேணும் நிக்கிற பாரு, அத்வைத ஞானம் தான் எனக்கு வேணும் நிக்கிற பாரு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னை விட நீ உயர்ந்தவன். அப்போ எதை புகழ்றாரு? வைராகியத்தை புகழ்றாரு. புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம் இன்னும் வாங்கவே இல்லை. அதை எப்படி புகழ்வாரு? வைராகியத்தை புகழ்கிறார். ஏன்னா இந்த வயசுல கிடைக்கிறது கஷ்டம். அப்ப வைராகியத்தை புகழ். கடவுள் நீங்க படிச்சதுனால நான் அங்கிருந்து கொட்டேஷன் கொடுக்குறேன். நீங்க எங்க வேணா போய் பாருங்க. நிந்தாங்கிறது ஃபார் பர்பஸ், நாட் டு பிளேம், நாட் டு கிரிட்டிசைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ், டு ஏதோ ஒரு கருத்தை உள்ள கொண்டு வரக்காக, எம்பசைஸ் பண்றதுக்காக சொல்ற வேர்டு. முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 6வது வந்துட்டோம். யூஸ்வலா சாஸ்திரம் அத்வைத ஞானத்தை புகழும், துவைதத்தை ரொம்ப இகழும். ஆனால் அது எப்படித்தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு யோசனை பண்ண முடியல. துவைத என்ன சொல்லுன்னு தெரியுங்களா? துவைத ஞானங்கிறது யாருமே வர தேவையில்லை. துவைதம்னு என்னங்க? நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு. இதுக்கு பேர் துவைத ஞானம். இதை ரூம் போட்டு 5 மணிக்கு எழுப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு கேளுங்க, அது சொல்லும். ஆமாம், நீ வேற, நான் வேற, இறைவன் வேறன்னு சொல்ல போகுது. அதுக்கு ஏங்க உட்காந்து 5 மணிக்கு கிளாஸை போட்டு உட்காந்து துவைதம் துவைதம் துவைதம்னு சொல்லி தரது? அது ஒரு இடம் அவங்க யோசனை பண்ணாங்கன்னா ஜம்பா பண்ணிடுவாங்க. அதுக்கு கிளாஸே தேவையில்லை. அத்வைதமா புரிஞ்சுக்கிறது தான் கிளாஸ் வேணும். நீயும் மற்ற இருப்பது அனைத்தும் ஈஷாவாஸ்யம் பிரம்ம ஏவ இதகும் சர்வம் சத்தேவ இதகும் ஆசீத் சௌமிய. அதுதான் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். என்ன நான் வேறைய பார்க்கறதுக்குள்ள எப்படி ஒற்றுமையா பார்க்கறதுக்கு தான் டீச்சிங் தேவை. ஸோ மெயின் என்னது? அத்வைத ஞானம் புரிஞ்சுக்க. ஆத்ம ஞானம் இஸ்
அத்வைத ஞானமே தவிர. ஏன்னா அதை எம்பசைஸ் ஏன் பண்ணிக்கிட்டே வரணும்னா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எங்க போய் விழுந்துட்டாங்க? துவைதத்துல போய் விழுந்துட்டாங்க. ஆனா மெயின் ஏன் தெரியுங்களா போய் விழுந்தாங்க? ஒரே ஒரு கான்செப்ட் அவனுக்கு புரியல, மித்யா. அந்த ஒரு கான்செப்டை எம்பி புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் எங்க விழுவுறாங்க? உலகம் சத்தியம், உலகம் சத்தியம், ஈஸ்வரன் சத்தியம், நான் ஆத்மா சத்தியம், சரீரம் அனித்தியம், இப்படி புரிஞ்சுக்கிறது. சோ என்ன ஆகுது? கடைசியில குழப்பம். அடுத்தது உபபத்திகி, இதுதான் முக்கியம். எதையுமே இங்க பிலீஃப் கிடையாது. நத்திங் இஸ் பிலீஃப், எவ்ரிதிங் இஸ் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். யுக்தி பூர்வம் சொல்லும். ஒன்னொன்னுக்கு என்ன வேணும்? லாஜிக். இப்ப காரிய காரண பிரக்ரியா, அத மூலம் எத்தனை லாஜிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்குது? காரண காரிய பிரக்ரியா. இந்த உலகத்துக்கு காரணம் பிரம்மம். கடைசியில் என்னன்றோம்? பிரம்மம் காரணமே இல்லைன்னு. ஏன்? உலகம்னே ஒண்ணு இல்ல, அப்புறம் இல்லாத ஒண்ணுக்கு வேற காரணம் சொல்லி. ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லி கொடுக்கும்? பிரம்ம ஈஸ்வரன் காரியம், உலகம் காரணம், உலகம் காரியம். ஏன்னா புரிஞ்சுக்கிற லெவலுக்கு. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லும்? கான்ட்ரடிக்டா, அப்படி வேறையா? பிரம்மம் எல்லாம் காரணமே கிடையாது. ஏன்? காரியம்னு ஒண்ணு இல்லையே, பானைன்னு ஒண்ணு இல்லையே, இருக்கிறது மண்ணு மட்டும்தான் இருக்குது. அப்போ பானைன்னு ஒண்ணு கண்ணுக்கு முன்னால என்ன பண்ணுது? பானைன்னு ஒண்ணு இல்ல, ஆனா இருக்குதே. எஸ் இருக்கு, நாம ரூபாவோட இருக்குது. களிமண் ஒரு என்ன பேர் வச்சுக்கிச்சு? நாம அது ஒரு ரூபத்தை எடுத்துக்கிச்சு, அதுதான் இருக்குதே தவிர களிமண்ணை தவிர்த்து பானைன்னு ஒண்ணு தனியாக இல்லை. அப்ப பானையே இல்லைங்க போது சிருஷ்டி, அது சிருஷ்டியே ஆகலிங்க போது, அப்ப இறைவன் என்ன பண்ணலாம்? களிமண்ணுக்கு என்ன வராது? அந்த சிருஷ்டி ஆச்சுங்கிற வேலை அங்க அப்ளை ஆகாது. இந்த மாதிரி லாஜிக்கா, அதுதான் என்னது? உபபத்திகி, லாஜிக்கல். சரீர என்ன படிச்சோம்? சரீர திரய விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம், காரணக்காரிய விவேகம். இந்த மாதிரி லாஜிக்கா எதையும் சொல்லணுமே தவிர, நான் பெரிய ஆளு ஆச்சா, நான் சொல்லிட்டேன் நீ நம்பு, அப்படியே தண்ணி போட்டு மாத்திரை போட்டு முழுங்கிக்கோ. ராங். யூ சுட் நாட் ஸ்வாலோ எனிதிங். எதையும் சொல்லிட்டாங்கிறக்காக அப்படியே நம்ப கூடாது. அதுக்கு பேர் குஸ்ரத்தான்னு பேர். அது பண்ணக்கூடாது. அஸ்ரத்தாவும் இருக்கக்கூடாது, கூஸ்ரத்தா தான் இருக்கும். கூஸ்ரத்தா இருக்கக்கூடாது. சொல்றாங்கக்கா அப்படியே அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எனக்கு தான் புரியலையாட்டு இருக்கு. அப்படி இல்லை. ஏன் சொல்றது புரியலன்னா அது லாஜிக்குள்ள போயிருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். லாஜிக் சொன்னோம்னா என்ன பண்ணிக்கும்? புரிஞ்சுக்கும். அதனால என்ன பண்ணும் சாஸ்திரம்? இவ்வளவுதான். 6. இந்த 6ம் பொருந்தி வருதோ அதுதான் அந்த புக்கினுடைய சப்ஜெக்ட் மேட்டர். அது உபனிஷத்து எடுத்தாலும் பகவத்கீதை எடுத்தாலும் எந்த கருத்து 1, 2, 3, 4, 5, 6ல குறிப்பிடப்படுகிறதோ அதுதான் தாத்பரியம் ஆஃப் தட் உபனிஷத், பகவத்கீதா, எனி புக். இதுதான் ஷட் லிங்காணி. அடுத்தது இப்போ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், உபனிஷத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னால 3 விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதை தெளிவை கொடுக்கறதா மற்ற டெக்ஸ்ட் எல்லாம். என்னென்ன விஷயம்? ஞானம், மோக்ஷ, சாதனம். ஃபர்ஸ்ட் தெளிவு இருக்கணும். நிச்சய ஆத்மிகா புத்தி. எது எதுல நிச்சய ஆத்மிகா புத்தி? ஞானம், மோக்ஷ, சாதனம். மோக்ஷ வேணும்னு உட்கார்ந்தாச்சு. அதுக்கு ஒரே ஒரு சாதனம் என்ன? ஞானம் தான். ஞானம், மோக்ஷ, சாதனம். அதுல தெளிவு இருக்கணும். 2வது, அந்த ஞானம் உபனிஷத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு தெரியும். அப்பதான் பிரமாணங்கள் ஸ்டேட்டஸ் வருது. இவ்வளவு நேரம் சொன்னதோட கன்க்ளூஷன் பண்ற, அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் கேட்டது நமக்கு ஆட்டோமேட்டிக் உள்ள இந்த தெளிவை கொடுத்துருக்கோம். ஆனா எதுல நான் தெளிவானங்கிறதே யார் இப்ப தெளிவுபடுத்துறா? சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ எதுல தெளிவாயிருப்பீனா, ஒன்னு என்ன தெளிவாயிருப்ப? ஞானம், மோக்ஷ, சாதனம். ஞானம் ஒன்லி இன் உபனிஷத்து, இதுல தெளிவாயிருக்கணும். இதுதான் இவ்வளவு நேரம் நாங்க விளக்குனது. தெளிவாகணுங்கிறதுக்காக எடுத்த வகுப்புகள் இவ்வளவு நேரம் எடுத்தது. 3வது, ஞானம். என்ன ஞானம்? ஜீவா ஈஸ்வர ஐக்கிய அத்வைத ஞானம். ஞானம் என்ன ஞானம்? ஜீவா ஈஸ்வர அத்வைத ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம். தட் இஸ் ஈக்குவல் டு அத்வைத ஞானம். இந்த 3 தெளிவில்லாதனாலதான் துவைதம்னு ஒரு பிலாசபியே வந்திருக்குது.
இந்த 3 தெளிவா இருந்துன்னு வச்சுக்கங்க, துவைதம்ங்கிற ஒரு பிலாசபியே வந்திருக்காது. அதனாலதான் இவ்வளவு எம்பசைஸ் பண்றோம். இவ்வளவு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஏன் கொடுக்குறோம்? எடுத்தனே இன்னைக்கு உபநிஷத்தை ஆரம்பிக்கலாம், சாந்தி பாடம் பத்ரங்கர்னவே ஆரம்பிக்கிறது இல்ல. இத்தனை தெளிவோட தான் நம்ம உபநிஷத்துக்குள்ள போக முடியும். இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்காகவே இந்த வகுப்பு எடுக்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னால கேட்டவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துதான் எடுத்திருப்போம். ஸோ எப்பவுமே உபநிஷத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது உபநிஷத்தை விட முக்கியம் பாரு சுவாமிஜி. ஏன்னா அப்பதான் தெளிவாயிட்டு உள்ள போக முடியும், என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோங்கிற. சரிங்களா? இப்ப நம்ம எங்க போறோம்? கைவல்ய உபனிஷத்து. கைவல்யம் அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். மோட்சத்தை இந்த இடத்துல இறைவன் கைவல்யம் என்று கூறுகிறார். கேவலஸ்ய பாவக, என்ன எப்படி கை வந்தது? கேவலஸ்ய பாவக கைவல்யக, கைவல்யம். கேவலஸ்ய, கேவலம் என்ன? அது மட்டும். அது மட்டும்ங்கிற அந்த கை, கேவலங்கிற வேர்டு இப்ப என்ன ஆயிருக்குது? கைவல்யமா மாறி இருக்கு. கேவலம் யூஸ் பண்ணிதான் கைவல்ய உபனிஷத்து. கேவலம் என்ன? அது மட்டும். அப்போ பிரம்ம தத்துவம் அது ஒன்றாக மட்டும் இருக்கிறது. என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் ஒன். அதுதான் கைவல்யம். ஒன்றாக இருத்தல் மோட்சம். ஒன்றாக இருத்தலே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சா? அப்ப துக்கத்துக்கு காரணமே என்னது? துவைதம். இந்த உலகத்தை நாம இருமையாக பார்க்கறதுனாலதான் இருக்கிறது ஒன்று மட்டும்தான். அதை தவிர வேற எது இல்ல. அதான் கேவலம், கைவல்யம். அது ஒண்ணுதான் இருக்குது, அதை தவிர வேற எது இல்ல. ஆனா நான் எப்படி பார்க்கிறேன்? துவைதமாக பார்க்கிறேன். அதுதான் துக்கத்திற்கு காரணம். ஏன்னா ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது அப்படின்னா அங்க துக்கமே வராது. இந்த வீட்டில் நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கஷ்டம் கொடுக்குறதுக்கு யார் வர போறா? சண்டை போடுறதுக்கு யார் வர போறா? ஸோ ஒருத்தர் மட்டும் இருக்கிற போது அங்கே பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம துவைதமா பார்க்கறதுனால தான், அத்வைதமா பார்த்தோம்னா பிரச்சனை கிடையாது. துவைதமா பார்க்கறதுனால நமக்கு என்னவே வருது? சம்சாரஸ்ய காரணம். இரண்டாவது என்ற ஒன்று எப்பொழுது இருக்கிறதோ அப்பதான் அது நமக்கு என்ன தரும்? பயத்தை தரக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, பற்று துவைதம் இருக்கணும், வேஷம் துவைதம் இருக்கணும். என்னை தவிர்த்து இன்னொன்று இருந்தா தான் அது மேல நீ என்ன வைக்க முடியும்? பற்று. வேஷம் அது பயத்தை கொடுக்கறது, பொறாம வர்றது, கர்வம் வர்றது. யோசனை பாருங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், அறிவு வந்துட்டு இதெல்லாம் எங்க இருக்கும்? அது காணாம போயிடும். அதனாலதான் சொல்றது, ஞானி கூப்பிட்டு அவர் எந்த கண்டிஷன் சொல்ல என்னன்னா அது அவரை விட்டு போயிடும். அவங்களுக்கு எந்த கர்மமும் தேவையே இல்லை. ஸோ இது இருக்கிறனாலதான் நமக்கு என்ன வருது? துவேஷம், பயம், விருப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாமே என்ன எதனாலதான் வருது? துவைதத்தினாலதான் வர்றதே. அதை கூப்பிட்டு வச்சு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இல்லை. ஆல்ரெடி யூ நோ தட் யூ எக்ஸ்பீரியன்சிங் ஆல் தி துக்காஸ். Because of Dvaida, you are experiencing all dukkha's. இதை நடத்துறதுக்கு இறைவன் வர தேவையே இல்லை. இது உண்மையில ஒண்ணுதான் இருக்குது. கேவலஸ்ய பாவம் கைவல்யம். அது புரிய வைக்கிறதுக்கு தான் என்ன தேவைப்படுது? டீச்சிங்கே தேவைப்படுது. ஒன்று மட்டும் இருப்பது. இருமைகளை இரண்டற்ற ஒன்றாக வேற புரிஞ்சுக்கணும். ஒன்று மட்டும்னா இன்னொன்று இருக்குதான். இரண்டற்ற ஒன்றாக. இதுல பாத்தீங்கன்னா ஒரு துவைதீஸ் எங்க இது அவன் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அங்கமாக ஒருத்தர் ஒரு குரூப் பார்க்குறாங்க. இப்போ இறைவன் எல்லா ஜீவர்களும் அவருடைய அங்கங்கள், அங்க பாவம் வந்துடுறாங்க. அதில் என்ன தோஷம் நான் சொல்கிறேன். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் போய் அவரோட இணையிறது. இப்போ நீங்கள் அவரோட இருந்து பிரிஞ்சு வந்தது பேர் தான் பிறப்பு. இது நீங்கள் நல்லபடியாக நல்லா சாமி கும்பிட்டு நல்லா பண்ணீங்கன்னா திருப்பி இறந்ததுக்கு அப்புறம் போய் அவர்கிட்ட போய் ஒட்டிக்கலாம். அப்போ அவர் அங்கி, நாமெல்லாம் என்னது? அங்கம். இப்ப நான் இந்த கையில என்னது? எனக்கு கை காலெல்லாம் அங்கம். கண்ணு மூக்கு வாயெல்லாம் என்னது? எனக்கு அங்கம். நான் யாரு? அங்கி. அதையெல்லாம் உடையவளாரு? அங்கி. இதெல்லாம் என்னது? எனக்கு அங்கம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிஸ் போட்டுக்க பாத்தீங்களா? எல்லாமே இதுக்குள்ள வந்துருது, அங்கம். ஆச்சா? இப்போ இது ஒரு குரூப் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? இறைவன் அங்கி. இறைவன். நாமெல்லாம் என்னது? அங்கம். இதுல ஒரு பெரிய தோஷம் இருக்கு, பெரிய தோஷம் இருக்கு. அப்போ
அங்கத்தில் ஒரு குறை வந்தால் அது அங்கேயே பாதிக்குமா பாதிக்காதா? இப்ப எனக்கு கை போயிடுச்சு, என்னை பாதிக்குமா பாதிக்காதாங்க? அங்கேய பாதிக்கும். அப்ப அவங்க என்ன சொல்ல வர, நீ எல்லாம் நம்மலாம் அங்கிங்கிறாங்களா, சாரி அங்கம்ங்கிறாங்களா, இறைவன் அங்கிங்கிறாங்களா? அப்ப நமக்குள்ள இருக்க எத்தனை குறை? 1 2 மனசுல இருக்கிற குறைய லிஸ்ட் போடுறதா? 1 மனுஷனா 2 மனுஷனா? கோடிக்கணக்கான ஜீவராசிகள், கோடிக்கணக்கான மனிதர்களில் எல்லாம் என்னதுங்கிறாங்க அவங்க? அங்கம். அங்கம்னா அதுல இருக்கிற தோஷம் எல்லாம் கண்டிப்பா அங்கே என்ன பண்ணிரும்? பாதிச்சிரும். இது ஒரு சின்ன இடங்க. அதுல அப்படியே இதுக்கு விளக்கம் கேளுங்க. இப்படியெல்லாம் எந்திரிச்சு அந்த கிளாஸ்ல கேட்டு வச்சுக்க, உஸ்ஸு அதெல்லாம் பேசப்படாது, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதுதான் வருது. இதை நம்மளே நமக்கு யோசனை புரிய தெரியாது. ஓ அப்படித்தான் நாட்டிருக்கு, நாம தான் எங்க குற போறோம். ஓ அப்படித்தான் நாட்டிருக்குது, இறைவனுக்கு நாமளாம் அங்கேயும் அவங்க பெரியவங்க அவங்க சொல்றாங்க அதுதான் உண்மையாட்டிருக்கு, நாம மாத்திரை போட்டு முழுங்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் ஏதோ ஒரு டிக்கெட் எழுச்சுன்னு கேட்டுரும். அது எப்படிங்க? ஏன்னா அங்கத்தில் ஒரு குறை வந்தால் அது அங்கேயே, அங்கத்தில் ஒரு குறை இருந்தால் அங்கேயே அது கண்டிப்பா பாதிச்சுதானே தீரும். அப்போ நம்ம எல்லாம் அங்கம்னா அங்கத்துல என்ன குறை இல்லாத அங்கமே கிடையாது. எந்த மனுஷன் எடுத்தாலும் என்ன இருக்குதுங்க? குறை. அப்ப அந்த குறையெல்லாம் அங்கேயே பாதிக்குமான்னு மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ என்ன இறைவனை ஏத்து பேசுறாய், இறைவனை ஏற்றது கேள்வி கேட்கிற? நம்ம இறைவனை ஏற்று கேட்ட குரு அங்க இருக்கிறதான் கேட்கிறோம். எனக்கு பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். அவர் சொல்ல போய் எனக்கு இப்படி ஒரு டவுட் வர கேட்க போய் அதெல்லாம் பேசக்கூடாது. அவர் இறைவன் சொல்றது அப்படியே ஏற்றுக்கணும். உனக்கு அது புரியாது. அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை உனக்கு அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியாது. எப்படி அங்கமா இருக்கிறதுக்குள்ள தோஷம் இருக்கும்போது அது அங்கேயே பாதிக்காதுங்கிற. ஏன்னா அவர் இறைவன். ஏன் பாதிக்காதுன்னு கேட்டு பாருங்க. அவங்க இறைவன். அப்ப அங்கேயே அங்க அந்த லாஜிக்கே அங்க பிரேக் ஆகுது. ஏன்னா யூஸ்வலா அங்கேயே அங்கன்னு அது ஒரு லாஜிக்குங்க. எது அங்கத்தில் என்ன பாதிப்பு இருக்கோ அது அங்கேயே பாதிக்கும். கை போனாலோ கால் போனாலோ ஒரு புண்ணு வந்தாலோ என்ன பாதிக்குது, ஒரு தீ புண்ணு சுட்டா என்ன பாதிக்குது. அது இறைவனிடத்தில் செல்லாது. ஏன்? அதுதான் இறைவன்றுவாங்க. அப்ப அங்க நமக்கு என்ன உள்ள எப்படி அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி போறதுனாலதான் இன்னும் துவைதம் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டு அவங்க பதில் சொன்னா கேள்வி கேட்க முடிச்சுவாங்க, சுத்தி இருக்க முடிச்சுவாங்க. அதானே அங்கேயும் அங்க காரண காரிய பிரக்கிரியான ஒண்ணுதாங்களா? அது எங்கேயுமே மாறக்கூடாது. தங்கத்துல போட்டாலும் அந்த எல்லா காரண காரிய பிரக்கிரியா ஒர்க் அவுட் ஆகணும். பானை மண்ணில் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகணும். இறைவனுக்கு போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகணும். சர்வவியாபி. ஏன்? உபாதான காரணத்துவா சர்வவியாபி மண்ணு. அப்ப அவர் உபாதான காரணத்துவா உலகம் ஃபுல்லா இருக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இறைவன்கிற காரணத்துக்காகவே இந்த லா இங்க பிரேக் ஆகுது. ஏது அங்க பாவனை அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்கே இங்க இறைவனுக்கு மட்டும் எக்ஸப்ஷனா எப்படி? அங்க நோ ஆன்சர். இதனாலதான் துவைதம் இருக்கு நான் சொல்ல வரேன். ஆச்சுங்களா? இப்ப அடுத்தது நம்ம எங்க போலாம்னா, ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பிரேயர் சாந்தி பாடத்துக்குள்ள நம்ம போறோம். சொல்லிடுறேன். முதல்ல நமக்கு தெரிஞ்ச சாந்தி பாடம் தான். அதை பார்த்தோன்னா என்ன தெரியணும்? இப்போ கைவல் எங்க இருக்கு? பத்ரங்கர்ணேவினா அதர்வண வேதத்தினுடைய அதுக்கு கீழ் இருக்கிற அத்தனை உபனிஷத்துக்கும் பத்ரங்கர்ணேவி தான் சாந்தி பாடமா இருக்கும். ஸோ எந்த உபனிஷத்தை நீங்க படிக்கிறீங்களோ அதுல இருக்கிற சாந்தி பாடம் என்னன்னு பார்த்தாவே என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? இது அதர்வண வேதத்தில் இருக்கிற ஒரு உபனிஷத்து. ஏன்? பிகாஸ் ஆஃப் சாந்தி பாடம் என்னது? நமக்கு அந்த புக்கு நம்ம அதர்வண வேத புக் எடுத்து அதுக்குள்ள இருக்குன்னு தெரிய வேண்டாம். இது பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். அதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். ஓம் பத்ரங்கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபேரஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवकी दैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் இந்த வேதத்தினுடைய சாந்தி பாடம். ஏன் பிரேயர்? அதை பார்த்துட்டு நம்ம எங்க போயாகணும்? மீனிங் போயாகணும். ஏன்? வாட் இஸ் த நீட் ஆஃப் பிரேயர்? ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஃப் திஸ் அவர். ஜனங்களுக்கு ஏன் ப்ரே பண்ணணும் ஏனுங்கிறத போய் கேட்கற அதெல்லாம் வேற விஷயம். என்னென்ன காரணத்துக்காக பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவதுங்க, ஒரு ரதம் ஓடணும்னா 2 சக்கரமும் நல்லா இருந்தா தான் ஓடும்.
வாழ்க்கை என்கின்ற ரதம், என கட்டோபனிஷத்துல அவர் சொன்னார் இல்லைங்களா, அதே ரத்த கல்பனைக்கே வருவோம். 2 சக்கரம் உருப்படியா இருந்தா தான் ஓடுங்கிற மாதிரி வாழ்க்கையில் உங்களுடைய ஓட்டம் டிஸ்டர்ப் ஆகாம தடை இல்லாமல் போகணும் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நீங்க தூங்கினாலும் செஞ்சாலும் வேலை செய்யாம ஓட்டாலும் நாட்கள் ஓடுகிறது. ஆனா அந்த கால ஓட்டத்துக்குள்ள நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துகிட்டே வரணும் இல்லைங்களா? வாழ்க்கை நீங்க ஒண்ணுமே செய்யாம படுத்திருந்தாலும் என்ன ஆகிட்டே இருக்கும்? பிறந்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8, அதுக்கு பேரு அது நம்மளை இழுத்துட்டு போகுது காலம். நான் காலத்தோட டிராவல் பண்றேனாங்கிற திங்க் பண்ணும். இப்போ என்னோட 5 வயசுல எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருக்கணும். அப்பதான் அதோட டிராவல் எனக்கு வேணுங்கிறது கிடைச்சிருக்கணும். 10 வயசுல எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருக்கணும். 20 வயசுல எனக்கு என்ன வேணுமோ கிடைச்சிருக்கணும். அதுதான் என்னது, நம்ம காலத்தோட போறதுங்கிறது வேற, காலம் நம்மளை ஓட்டிட்டு போறதுங்கிறது வேற. ஸோ காலத்தோட நான் பயணிக்கணும். ரதம் காலத்தில் போய் ஊர் சேரணும். அந்த மாதிரி நமக்கு நம்ம போய் செத்து போறது சொல்லவில்லை. காலத்துக்கு நம்ம டிராவல் ஆகிற வாழ்க்கையில அந்தந்த இடத்துக்கு எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும், அந்த அது சேரணும். புரிஞ்சுங்களா? 20 வயசு ஆனா பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும். 22 25 வயசு ஆனா பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதுதான் சொல்றது, அதாவது அந்தந்த வாழ்க்கையில் அதுக்கு நடக்கணும். இப்ப என்னாச்சு, அது ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமா ஆயிட்டு இருக்குது. கல்யாணம் ஆனோம்னா குழந்தைங்க வேணும், ஏன்னா அதுக்கு அடுத்து அது நடக்கணும். புரிஞ்சுங்களா? 2க்கு எவ்வளவு வித்தியாசம். நீங்க குழந்தைய பத்துக்கலாம், கல்யாணம் 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா அந்தந்த காலத்துக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல குழந்தைகளுக்கு how can you have a happy lifeங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த காலத்துல இல்ல, வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் தான் உள்ள இருக்குது. சிந்திச்சு பாருங்க, அந்த வயசுலயே எதை கொடுத்துருக்கணும்? how can you have a happy lifeன்னு இருக்கணும், வாழ்வாதாரத்துக்கு உண்டான கல்வியும் இருக்கணும், இந்த கல்வியும் இருக்கணும். இது நம்ம பாரதத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்தது குருகுல கல்வி. அவர் என்ன பண்ணுவார், 2ஐயும் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல அது கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்கணும். ஏங்க 70 வயசு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன கத்துக்கணும், அதை கத்தாத்தான் என்ன கற்று வாழ போறது 1 வருஷமோ 2 வருஷமோ. நீ கத்தாத்தான் என்ன கற்றுக்கொள்ளாமல் விட்டாதான் என்ன பிரயோசனம் வரப்போகுது? சோ காலத்துக்கு அது கிடைச்சிருக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் புரியுதுங்களா? இப்போ எது எந்தெந்த காலத்துல கிடைக்கணுமோ அது அந்தந்த காலத்தில் கிடைக்கணும். அப்பதான் ரதம் என்ன அர்த்தம், ஓடுதுன்னு அர்த்தம். ரதம்னா இந்த வாழ்க்கை கரெக்டா ஓடுதுன்னு அர்த்தம். அது நடைபெறுவதற்கு என்ன வந்தோம் நம்ம, வாட் இஸ் த நீட் ஆஃப் பிரேயர், ஹவு இட் ஒர்க்ஸ். ஏன்னா இது ஏன் இவ்வளவு டீப்பா சொல்லனா, இந்த காலத்து குழந்தை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியுது இல்ல. நீ உனக்கு வேணா சாமி கும்பிட்டுக்கோ, எனக்குலாம் சாமியே தேவையில்லை, நானே எல்லாம் பார்த்துக்குவேன். நீ ஆனால் திருநீல வைக்க மாட்டேன், எல்லாம் பிள்ளைகளை சிரிக்குது. உங்க வைக்க சொல்ல அதை விட சிரிக்குது. நாளெல்லாம் வைக்க மாட்டேன், அதெல்லாம் ஃபேஷன் இல்லை, வெறும் நெத்தியா போகணும், அமங்கலமா போகணும், பொட்டால வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கேயும் தெரியல. பெண் குழந்தைகளை கூப்பிட்டு பசங்களை கூப்பிட்டு, ஏண்டா பால் நெத்தியில வர பாலா போயிடுவடான்னு ஒரு ஆள் சொன்னா அவன் அடுத்த நாள் வச்சுட்டு ஓடிடுவான். நீங்க சொல்லவே தேவையில்லை, அங்க இருக்கவங்க சொல்லணும், பால் நெத்தியில நீ என்ன ஆயிடுவ, பாலா போயிடுவடான்னு சொல்லி கொடுக்குறக்கு அங்க இருக்கணும். நாம அந்த மாதிரி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தணும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை சொல்லி கொடுக்குற ஸ்கூல் எதுன்னு பார்த்து அங்க கொஞ்சம் ஒரு நிறை குறைகள் இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு இதுதான் முக்கியம்னு கொண்டு சேர்த்தணும். நாம இங்க கொண்டு ஸ்கூல் செலக்ட் பண்றோம், ஏன்னா இதெல்லாம் சொல்லியே தான் ஆகணும். காலத்தின் கட்டாயம். வெறும் சத்திய மித்யா வேலைக்காகாது. ஏன் கொண்டு அங்க நாம இங்க சேர்த்தும் போது என்ன பாக்குறோம், இங்க என்ன சொல்லி தராங்களா, +2 முடிச்சு என்ன எக்ஸாம், அது நீட் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல போய் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் அந்த பையனை முன்னேற்றம் நினைக்கிறீங்களே, வெரி குட், நான் இல்லைன்னு சொல்லல. அவன் ஹவு கேன் யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னே தெரிஞ்சுக்காம நீட்டை படிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி 10 கோடி டேர்ன் ஓவர் பண்ணி எதுக்கு பிரயோசனம்? நிம்மதி இல்லாம கோடியை கட்டளை சுத்தி பணமா கொட்டி வச்சு அதுக்கு நடுவில் படுக்க வச்சாலும் மனதில் நிம்மதி இல்லைன்னா அது வேஸ்ட். ஸோ இதையும் அந்தந்த காலகட்டத்தில் நான் என்ன சொல்றேன், அது கிடைக்கணும்னா ஒரே வழி 2. 1 உழைப்பு. அந்தந்த காலகட்டத்தில் அது கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உழைப்பு இருக்கணும். 2வது ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும். ஏன் நமக்குலாம் அந்த வயசுல கிடைக்கல? ஈஸ்வர அனுகிரகம் இல்லை. ஏன் அனுகிரகம், யாரையும் தப்பு சொல்ல வேண்டாம். நமக்கு கிடைக்க வேண்டிய காலத்துல ஏங்க கிடைக்கல? எனக்கு ஈஸ்வர அனுகிரகம் இல்லை. ஏன் இல்லை? நான் செஞ்ச பாவம்.
அப்படி யூ ஷுட் நாட் பிளேம் த சொசைட்டி, யூ ஷுட் நாட் பிளேம் த பேரண்ட்ஸ், யூ நீட் நாட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் நாட் கெட்டிங் தட் நானம். யூ ஆர் த ரீசன். ஸோ ரெண்டும் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். ஒரு சக்கரம் என்னது? உழைப்பு. அந்த காலகட்டத்தை, ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த பையன் +2 படிக்கும் முதல்ல படிக்கணும் இல்லைங்களா? நல்ல காலேஜ் போனால் படிக்கணும். அப்போ கூடவே என்ன இருக்கணும்? அனுகிரகம். யாருடைய அனுகிரகம்? தேவதா அனுகிரகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈஸ்வர அனுகிரகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்தமாக ஈஸ்வரன் தான் என்னவா இருக்காரு? எல்லா தேவதைகளும் ஈஸ்வரை தவிர்த்து வேற இல்லை. ஸோ அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அப்போதான் என்னாகும்? வாழ்க்கை ரதம் அழகாக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இது ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட், பட் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஏன் பிரேயர்? ரெண்டாவது, பிரார்த்தனா பை த ஸ்டூடெண்ட். எதுக்கு பிரார்த்தனை பண்றாவன்? எனக்கு சொல்லி கொடுக்கறது புரியணும், என் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அது குரு ஆரோக்கியமா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் இதை படித்து முடிக்கிற வரைக்கும் அகால மரணமோ ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ இதுல இருந்து நான் விலகிடக்கூடாதுங்கிறது என்னவா பண்றோம்? பிரேயர். யாரோட பிரேயர் இது? ஸ்டூடெண்டோடைய பிரேயர். ஏன்? மூணாவது கருத்து, வேதாந்தம் என்பது வாழ்க்கையில் என்ன சொல்றது, ஒரு பெரிய நோக்குக்கு நான் வந்துட்டேன். இது வரைக்கும் லௌகிக்க விஷயத்தில் நம்ம எத்தனையோ கோல் வச்சிருந்தோம். ஆனால் நாம் இப்போ பிடிச்சிக்கிற கோல் உலகத்திலேயே மிகப்பெரிய கோல் எது? வேதாந்தம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தடை வந்து விடக்கூடாது. அப்புறம் தான் அது எது மூலியமா சொல்லலாம். அப்புறம் யாரை குறித்து? அடுத்த பாயிண்ட், யாரை குறித்து நம்ம குரு என்ன சொல்றாரு? குரு ப்ரே பண்றாரு. என்ன ப்ரே பண்றாரு? இதை எழுதுறவர் ப்ரே பண்றாரு. என்ன ப்ரே பண்றாரு? இதை யாரு கைக்கு வேணுமோ அவங்க கைக்கு போய் சேரணும். புக்கை வாங்கி கொண்டு கபோர்டில் போடுறவங்க கைக்கு புக்கு போகிறது வேஸ்ட்டு. பணம் இருக்குன்னு புக்கை வாங்கிக்குவோம், அது எங்கே கோந்திருக்கும்? கபோர்டில் கோந்திருக்கும், அது வேஸ்ட். அப்படி ஆளுக்கு போகக்கூடாது. யாருக்கு தேவையோ அவங்க கைக்கு போய் சேரணும். அதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குரு இருந்து அவங்க அல்லாபார் அவரே எழுதுறவரே பே பண்ணுறாரு. என்னென்ன இது யாரு கைக்கு போய் சேரணும். அவங்க சொல்லிக் கொடுக்குறக்கு ஒரு குருவை அவருக்கு வந்து சேரணுங்கிறது எழுதுனவங்க ப்ரே பண்ணுறாங்க. அப்புறம் இது எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது? தடை ஏதும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா எழுதி முடிக்கிற வரைக்கும் அவர் உயிரோட இருக்கணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அவரும் ப்ரே பண்ணுறாரு, பசங்க ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரே பண்ணுறாங்க. சரி, யாரை குறித்து ப்ரேயர்? அடுத்த பாயிண்ட்டு, இறைவன். எப்படி? உபாதான காரணமாக, நிமித்த காரணமாக இருக்கிற நியந்தாவாக, நியதியாக, கர்மபல தாத்தாவாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஈஸ்வரிடம் அந்த சக்தியை கொடுக்குமாறு வேண்டுகிறோம். எதை கேட்கலாம்? உடல் தூய்மை, மன தூய்மை, ஆயுகு, எதை கேட்குறோம்? அகால மரணம் ஏற்படக்கூடாது, ஆரோக்கியம் இருக்கணும், எனக்கு கர்மயோகம் பண்ணுறக்கு வாய்ப்பு, பஞ்சமகாயத்னங்கள் பண்ணுறக்கு வாய்ப்பு, அந்த கரண சுத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு, சிரவண யோகியதா பெறுவதற்குண்டான யோகியதாம்சத்தை கொடு, மனநத்துக்குண்டான யோகியதாம்சத்தை கொடு. இப்படி எல்லாம் என்னது? எதை கேட்கிறோம்? நிஷ்காமமாக கேட்க தெரியும். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு நிஷ்காமமாக கேட்கும் போதுதான் அந்த பிரேயர் எங்க ஆகும்? ஏன்னா சகாமாவும் பண்ணலாம் பிரேயர், நிஷ்காமாவும் பண்ணலாம். சகாமம்னா இந்த லௌகீக விஷயத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற பேர் சகாம பிரேயர். அது உங்களுக்கு இறைவன் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவாரு, இது எது வேணுங்கிறது கிடைக்கும். அதை தாண்டி வர்றவங்க தான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு. அவங்க நிஷ்காமமா, இப்போ நான் சொன்ன பிரேயரெல்லாம் எது? யோகிதா பிராப்தி, அந்த கரண சுத்தின்னு ப்ரே பண்ணுறவங்க நிஷ்காம பக்தர்கள். அவங்க வேதாந்திக் ஸ்டூடெண்ட் எங்கே வரணும்? சக்காமத்திலிருந்து நிஷ்காமத்துக்கு வரணும். நீங்கள் பாருங்க, நம்ம ரெண்டு வெவ்வேறு நினச்சிக்கிறோம், அப்படி கிடையவே கிடையாது. நிஷ்காமமே சக்காமத்தை கொண்டாந்து கொடுக்கும். இதுதான் புரியுறது இல்லை. நம்ம இதை கேட்டுட்டு அதை விட்டுடுமோ? எது? அந்த கரணை சுற்றி கேட்டுட்டு ஐயோ புள்ள கல்யாணத்தை விட்டுட்டோமோ பயம் வருதா? முட்டாள்தனம். நீ உங்களுக்கு காலத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குதுங்கிறத ப்ரே பண்ணுறதை விட நிஷ்காமத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை, நான் என் பிள்ளை பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேங்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்றீங்க? இறைவனை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறதுனாங்க 100% அது கொடுத்துட்டுனா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதை பற்றின சிந்தனை வரக்கூடாது. உழைப்பு மட்டும் இருக்கும். பிள்ளை கல்யாணம், பையங்களாம் அதுக்குண்டான உழைப்பெல்லாம் போட்டுதாங்க அவனுக்கு. சும்மாலாம் கல்யாணம் தானாலாம் வந்து நிற்காது மாப்பிள்ளை பொண்ணெல்லாம். ஸோ அதுக்குண்டான உழைப்பு போட்ட மனசு எப்படி இருக்கணும்? இறைவன்ட்டு கொடுத்தாச்சு. அந்த ஒரு சரணாகதி, நிஷ்காமா gives you சரணாகதி. ஸோ என்ன ஆகும்? அப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த அச்சக்கா பச்சக்கால இருக்கு பாருங்க, சுச்சு பீஸ், அதெல்லாம் will be taken care of by பகவான். எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? வந்து பாருங்க, நான் வேற என்ன பண்ண முடியும்? வந்து பாருங்க. அப்படி நிஷ்காமா ப்ரே பண்ணி
அந்த வந்துட்டீங்கன்னா அந்த சக்காமம் எல்லாமே கண்டிப்பாக அதெல்லாம் தேவைதான். பையங்களாம் பிள்ளைங்களாம் ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒரு பீரா திறந்தா அது சுவாலி பீரா திறந்தா பணம் இருக்கணும். அது லாக்கர்லையோ இல்லை எங்கே வச்சா பணம்னு ஒன்று இருக்கணும். அது கடனாளி வாங்கி ஓடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை நமக்கு எங்கே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பணம் நம்மளுதான் இருக்கும், அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கஞ்சி கரைச்சி குடிச்சிட்டு இருக்கணும். ஸோ நம்ம பணம் நம்பிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்தில். அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறோங்கிறது தப்புன்னு சாஸ்திரம் சொல்லலை. பண்ணுங்க. ஆனால் மெச்சூர்டு மைண்டு, இன்டெலிஜென்ட் வே ஆஃப் ப்ரேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஷ்காமத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சகாமா வில் பி டேக்கன் கேர் ஆஃப் ஆட்டோமேட்டிக்லி. கண்டிப்பாக இறைவன் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறத விட அவர் இன்னும் நல்லா பார்த்துக்க தெரியும். என்ன அப்படி நல்லா பார்த்துக்க எனக்கு இப்படி கொட்டை பார்க்கறதா? எந்த காலத்தில் எது அந்த குடும்பத்தில் நடக்கணுமோ அது நடக்கிறது தானே தவிர கொட்டை பார்ப்பாரு முழிச்சு இப்படியே பார்த்துட்டு இருப்பார் நம்மளையெல்லாம். அது கிடையாது. என்னென்ன பாப்பக்கர்மம், ஏன்னா குடும்பம் போது சமஷ்டி கர்மா வில் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்னுடைய கர்மம் மட்டும் இந்த குடும்பத்தில் வேலை செய்யாதுங்க. எல்லாத்துடைய கர்மாவும் யாரு என்னென்ன நமக்கு ஒன்றும் தெரியாது. போன ஜென்மத்தில் அது என்ன வந்துச்சு, இது என்ன வந்துச்சு, இது நமக்கு எல்லாம் தெரியுமா என்ன? அது ஸோ சமஷ்டியாக சேரும்போது அந்த சமஷ்டி கர்மா வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பகவான். இது எந்த மனுஷனாலே பண்ண முடியாது. எனக்கு உண்டான பாவத்தை வேணா நான் குறைச்சிக்கலாமே தவிர சமஸ்டியா வருது பாருங்க ஒரு கர்மா, that cannot be taken care of me. அது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். என்னால் எதையும் கூடவும் முடியாது. அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் அவர்னால எதையாவது பண்ண முடியும். என்னால் எதையும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? சரண்டர். அதுதான் இங்கே உதைக்குதே. என்னதான் ப்ரே பண்ணிட்டு வெளியில் வந்தாலும் மறுபடியும் குறையுதேனா சரணாகதி. பிகாஸ் ஆஃப் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம், ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு இருக்கிறவங்களுக்கு சரணாகதிங்கிறது. குரு சேவா, பஞ்சமகாயக்ன சொசைட்டிக்கு சேவா, இதெல்லாம் தான் எங்கே கொண்டாந்து கொடுக்குது உங்களை குவாலிஃபிகேஷனை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.